அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே நாள் தாங்க இருக்கு. அதாவது ஆடி அமாவாசை வருவதற்கு. ஏன்னா அமாவாசை அப்படின்னு சொன்னாலே சிறப்பு மிகுந்த ஒரு திதி நாள், நம்மளுடைய பித்ருக்களுக்கான வழிபாட்டு நாளாக கருதப்படக்கூடிய ஒரு நாள். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு மகத்துவமும் சிறப்பும் இருக்கிறது. வருகின்ற அமாவாசை ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஆடியில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால ஆடி அமாவாசை அப்படின்றதற்கே ஒரு தனி மகத்துவமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்தன்று நாம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எளிமையான முறையில் பித்ருக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பரிபூரண அருளையும் பெறுவதற்கு நாம் ஆடி அமாவாசை தினத்தன்று என்ன மாதிரி விரதங்களை வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு நமக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தடுமாறியவனுக்கு தை அமாவாசை, மறந்து போனவனுக்கு மகாலய அமாவாசை, ஆட்டம் கண்டவனுக்கு ஆடி அமாவாசை அப்படின்ற பழமொழி இருக்குங்க. ஒரு வருடத்தில் வரக்கூடிய 12 அமாவாசை திதிகளில் ஆடி அமாவாசை கடக ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்றிணையும் நாளில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொன்னால் அது ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி அமாவாசை அப்படின்றதுக்கே ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசை தினங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே இருக்கு. உத்தராயண புண்ணிய காலத்தில் துவக்கமான தை மாதத்தில் மகர ராசியில் சூரியனும் சந்திரனும் இணையும் போது தை அமாவாசை ஏற்படுகிறது. அதே மாதிரி தச்சாயன புண்ணிய காலத்தின் துவக்கமான ஆடி மாதத்தில் கடக ராசியில் சூரியனும் சந்திரனும் இணைவது அப்படிங்கிறது ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். ஆடி அமாவாசை அன்று நீர்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய உயிர்களான சிப்பி, பவளம், சங்கு போன்றவை புத்துயிர் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காரணத்தால் தான் தமிழ்நாட்டில் ஆடி அமாவாசை நாளில் முக்கூடல் அப்படின்னும் சொல்லப்படக்கூடிய கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, அக்னி தீர்த்தம், திருப்புல்லானி, தேவிப்பட்டணம், பவானி சங்கமம், நவபாஷணம் உள்ள கடல், தேவாரண்யம், கோகர்ணம், பூம்புகார் உள்ளிட்ட இடங்களில் கடல் நீராடுவது மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்கரை இல்லாத இடங்களில் புண்ணிய நதிகளில் நீராடுவது காலமாக இருந்து வரக்கூடிய வழக்கமாகவே இருக்கிறது. சரி, ஆடி முதல் மார்கழி வரை அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதாவது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய வரைக்கும் தேவர்களினுடைய இரவு காலம் அப்படிங்கிறதுனால தேவர்கள் ஓய்வெடுப்பதாக ஐதீகம். அதனால் நம்ம காப்பாற்றுவதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு 6 மாத காலம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பூமிக்கு வரக்கூடிய நம்மளுடைய பித்ருக்களை வரவேற்பதற்காக ஆடி அமாவாசை அன்று கிட்டத்தட்ட அனைவருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க. அது வழக்கமான ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷம் போக்கும் ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்வதுண்டு. வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கடி, நிம்மதியே இல்லாத சூழல், முன்னேற்றம் இல்லாத நிலை, குடும்பத்தில் அடுக்கடுக்கான பிரச்சனைகள், சுபகாரிய தடை அப்படின்னு பல தொடர் பிரச்சனைகளுக்கு பித்ரு தோஷம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. தெரிந்த பிரச்சனைகள், அறியாத நோக்கங்கள் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஆடி அமாவாசைக்கு முறைப்படி தர்ப்பணம் செய்தால் எல்லா தோஷங்களும் தீரும், முன்னோர்களினுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆடி அமாவாசை அன்று செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடி அமாவாசை அன்று அவங்க வழக்கப்படி திதி கொடுத்து அல்லது தர்ப்பணம் செய்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் படங்களுக்கு முன்பாக தலைவாழை இலை வைத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சு
படையல் இடுவாங்க. அமாவாசைக்கான காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வரைக்கும் வீட்டில் வந்து கோலம் போடக்கூடாது, விளக்கும் ஏற்றக்கூடாது. இறந்தவர்களுக்கு படையல் போடும் பழக்கம் இருந்தால் அவ்வாறு செய்யலாம். படையல் போடக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க காகத்திற்கு உணவளித்து அதற்கு பிறகு சாப்பிடணும். உங்களால் இயன்ற அளவுக்கு அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது இந்த ஆடி அமாவாசை அன்று அப்படின்னு சொல்லலாம். அமாவாசைகளில் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. இந்த நாளில் முன்னோர்களை வணங்குவது பித்ரு தோஷத்தில் இருந்து விடுவிக்கும் அப்படின்னும் புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி அமாவாசை, புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை, தை மாத அமாவாசை ஆகிய 3 அமாவாசை திதிகள் தினங்கள் அப்படிங்கிறத பிரசித்தி பெற்றவைகளாக கருதப்படுகிறது. வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். அதே மாதிரி நடப்பு ஆண்டு 2025 வருடத்தில் ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை வருகிறதுங்க. இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது அதைவிட மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இப்படி செய்யறதன் மூலமாக பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது வந்து சிறப்புக்குரிய ஒரு அமாவாசையாக இன்றளவும் வந்து பார்க்கப்பட்டு வருகிறது. ஏன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த 3 அமாவாசை தினங்கள் அப்படிங்கிறத நாம் பித்ருக்களுக்கான நினைவு கூறுவதற்கான ஒரு வழிபாட்டு நாள். அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு படையல் போடுவது முன்னோர்களை மேலும் மகிழ்ச்சியாக்குவதற்கு ஒரு எளிய வழி அப்படின்னும் சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காகத்திற்கு உணவளிப்பது, படையல் இடுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியதுங்க. ஆடி அமாவாசை திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 2:28 மணிக்கு தொடங்கி ஜூலை 24ஆம் தேதி இரவு 12:40 மணிக்கு முடிகின்றது. அதனால் ஜூலை 24ஆம் தேதி அதிகாலை முதலே நாம் தாராளமாக வந்து திதி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த நாள் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை நாள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த நேரத்தை வந்து நாம் பயன்படுத்தி நம்மளுடைய பித்ருக்கள் தோஷமாகட்டும் இல்லை வேறு ஏதும் கஷ்ட நஷ்டங்கள் ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து போக்கிக் கொள்ள இந்த நேரத்தை நாம் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதிலும் இந்த ஆடி அமாவாசை நாளில் வந்து என்ன மாதிரியாக நாம் எளிமையாக வந்து வீட்டிலையே வந்து எளிமையாக பித்ருக்களை வந்து வழிபடுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிகாலையில் எழுந்த நீராடி புனித நீராடி விட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வழக்கமாக நம்ம என்ன செய்வோமோ அதே மாதிரி வீடை வந்து தொடச்சி கழுவிட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும். நம்மளுடைய பித்ருக்களுடைய புகைப்படங்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து அழகாக தொடச்சி சந்தன குங்குமம் இட்டு வண்ண வண்ண மலர்கள், வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து நம்மளுடைய பித்ருக்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் பிடிக்குமோ அந்த உணவுகளை வந்து படையலாக இடணும். நாம் வந்து அமாவாசை திதி அப்படின்னு வரும்பொழுது நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. இருந்தாலும் திதி கொடுக்கக்கூடிய அந்த அமாவாசை படையல் வைக்கும்போது அதற்கான கால நேரம் வந்து பார்ப்பது கிடையாது. அதனால் நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் படையலிட்டு வழிபாடு செய்யலாம். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் வந்து திதி தர்ப்பணம் நீர்நிலைகளில் போய் கொடுக்குறீங்க, அந்தணர்களை வைத்து நீங்கள் திதி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த திதியெல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து வீட்டில் வந்து படையலிட்டு விளக்கே ஏற்றணும். விளக்கு ஏற்றிய பிறகு படையலிட்டு நீங்கள் படைக்கவே ஆரம்பிக்கணும். திதி கொடுக்கல, அந்தணர்கள் வச்சு
வச்சு திதி கொடுக்கல, இல்லை நீர்நிலைகளில் சென்று நீங்கள் எந்தவித சிரார்த்தமோ எந்த ஒரு தர்ப்பணமோ கொடுக்க முடியலை அப்படின்னும் போது நீங்கள் வீட்டிலையே வந்து விளக்கு ஏற்றி பூஜைகளையோ அந்த படையல் போட்டு நீங்கள் பூஜைகளை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இதற்கு உகந்த நேரம், பூஜைக்கான உகந்த நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது 24ஆம் தேதி காலை 6 மணியில இருந்தே சாயந்தரம் மாலை நேர 6 மணி வரைக்குமே வந்து முழு நேரமே வந்து உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறதுனால அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எந்த நேரத்தில் உங்களால் முடிகிறதோ அந்த நேரத்தில் தாராளமாக செய்யலாம். யமகண்டம் ஆரம்பிச்சிருச்சு, ராவுகாலம் வந்துருச்சு, இந்த நேரத்தில் நாங்கள் படையல் படைக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமே வேண்டாங்க. தாராளமாக செய்யலாம். அதில் ஒரு குற்றமும் கிடையாது. பித்தர்களுக்காக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டில் நேரங்காலம் பார்ப்பது கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது.